بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடம் பெருநாள் தொழுகையின் சட்டமும் அதன் சிஃபத்தும் வர்ணனையும், பெருநாள் தொழுகையின் வர்ணனையும் அதன் சட்டமும், மேலும் அதன் நிபந்தனைகள், அதன் நேரங்கள், இப்படிப்பட்ட பல செய்திகளை இதில் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகையின் சட்டத்திலே உலமா பெருமக்களுக்கு மத்தியில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் மிக சரியான கருத்து ஆண்கள் மீது கட்டாய கடமையாகும். ஏனென்றால் ஆதாரம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை நிறைவேற்றும்படி ஏவி இருக்கின்றார்கள். அதை அவர்கள் தொடராக வாழ்நாள் முழுதும் தொடராக அதை செய்து வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குமரி பெண்கள் மறைவான திரைக்கப்பால் திரையினுள் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள், ஹாயிலான பெண்கள் வெளியாவது கொண்டு ஒட்டுமொத்தத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண்களுக்கு ஏவிருக்கிறார்கள். ஆனால் ஹாயிலான பெண்கள் முசல்லா, தொழும்பிடத்திலிருந்து தூரமாக இருப்பதையும் நபிகளார் ஏவி இருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒய்தா ஃபாத்தத்தில் இன்சான, அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை தவறினால் இன்னஹு லா யக்லீஹா, அதை அந்த மனிதன் கலா செய்ய மாட்டான். ஏனென்றால் லிஅன்னஹா ஸலாத்து தாத்தி இஜ்திமாஇன், அது ஒரு கூட்டுத்தன்மையுடைய ஒரு தொழுகையாக இருக்கும். ஃபைதா ஃபாத்தத் லா துக்லா கல் ஜும்ஆ, தவறிவிட்டால் ஜும்மா தொழுகையைப் போல, ஜும்மா தொழுகை எவ்வாறு தவறினால் ஜும்மா தொழுகை கலா செய்யப்பட மாட்டாதோ, அதே போல ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையும் கலா செய்யப்பட மாட்டாது. இருந்தாலும் ஜும்மா லம்மா கானத் வக்தி லுஹர், ஜும்மா தொழுகை லுஹருடைய நேரத்திலே ஆகிவிட்ட போது, ஃபஇன்னஹா இதா ஃபாத்தத், அது தவறிப்போனால் அந்த மனிதன் லுஹர் தொழுகையை தொழுது கொண்டு ஏவப்பட்டிருக்கிறான். ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் அந்நேரத்திலே, அதன் நேரத்திலே ஸலாத்துல் ஈத் பெருநாள் தொழுகையை தவிர வேறொரு தொழுகை கிடையாது. ஃபைதா ஃபாத்தத், பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் ஃபஇன்னஹா லா துக்லா, அது கலா செய்யப்பட மாட்டாது. வலைஸ லஹா பதலுன் யுஸல்லா அன்ஹா, அதை தொட்டும் பகரமாக தொழப்படுகின்ற தொழுகையும் இல்லை. இரண்டாவது செய்தி, அம்மல் மஷ்ரூ ஃபீஹா, பெருநாள் தொழுகையிலே மார்க்கமாக்கப்பட்ட விடயங்கள், கைஃபியத்துஹா, அதனுடைய விதமாகிறது, தன்மையாகிறது. முதலாவது கப்பிரு தக்பீரத்துல் இஹ்ராம், முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும், நியத்தோடு கூற வேண்டும். தக்பீர் கூறியதுமே அடுத்ததாக அந்த தக்பீருக்கு இடையில் இஸ்தஃப்திஹு, துஆஉல் இஸ்திஃப்தாஹ் வஜ்ஜஹத்தோ அல்லது சுப்ஹான ரப்பியல் சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக என்பதையோ அல்லது அல்லாஹும்ம போன்ற பிரார்த்தனைகளை, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய போன்ற பிரார்த்தனைகளை அவன் ஓதுவான். அதற்கு பிறகு அலாதியாக 6 தக்பீர், கப்பீரு சித்த தக்பீராத்தின், 6 தக்பீர்கள் கூறுவான். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு சூறாவை ஓதுவான். ஒன்று முதல் ரக்காத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, ரக்காத்தில் ஊலா முதல் ரக்காத்திலே, வஃபி ஸானியத்தி இரண்டாம் ரக்காத்திலே அவன் காஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவான். சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுது, முதல் ரக்காத் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுது யகூம் முகப்பிரன், தக்பீர் கூறியவனாக எழும்புவான். அதற்கு பிறகு கப்பிரு ஹம்ச தக்பீராத்தின் பஅத கியாமிஹி,
எழும்பியதற்கு பிறகு 5 தக்பீர் கூறுவான். சும்ம இக்ரவுல் ஃபாத்திஹத்தை, அதுக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் ரக்காத்திலே ஓதியதை போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னொரு சூறாவையும் ஓதுவான். முதலாவது ரக்காத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற அத்தியாயத்தை ஓதி இருந்தால் இரண்டாவதிலே அல் காஷியா என்ற அத்தியாயத்தை ஓதுவான். வைன்கராஃபில் ஊலா முதல் ரக்காத்திலே காஃப் என்ற அத்தியாயத்தை ஓதி இருந்தால் கராஃபி சானியத்தி இரண்டாம் ரக்காத்திலே இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் என்ற அத்தியாயத்தை ஓதுவான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்திலே, அதாவது தக்பீரை கூறுவதிலே, தக்பீரை கைகளை இரண்டு உயர்த்தி தக்பீர் கூற வேண்டுமா அல்லது தக்பீரை கட்டியவாறு தக்பீர் கூற வேண்டுமா என்பதிலே உலமாக்கள் சலபுகளுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் மிக சரியான கருத்தாக சொல்லப்படுகிறது கையை உயர்த்தி தக்பீர் கூற வேண்டும் என்பதுதான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.